கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தில் இளைஞன் ஒருவன் ஒரு பொருளை திருடிவிட்டான். உடனேயே அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் ஒரு கும்பலாக சேர்ந்து அந்த இளைஞனை கடுமையாக தாக்கினார்கள். அதனைத் தொடர்ந்து போலீஸ் அந்த இளைஞனை கைது செய்தனர். அதே வேளையில் அவனை கடுமையாக தாக்கினவர்கள் மேலும் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்தனர். அவன்தானே குற்றம் செய்தான், எங்களை எதற்காக குற்றவாளிகள் போல கைது செய்கின்றீர்கள் என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு போலீசார், அவன் செய்ததும் குற்றம், அவனை கடுமையாக நீங்கள் தாக்கினதும் குற்றம் என்றனர். சில நேரங்களில் சிலர் செய்வது தவறு என்றும் குற்றம் என்றும் நமக்கு தெரிகிறது. அவற்றை நாம் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்க தேவையில்லை. அதே வேளையில் அவர்கள் செய்த குற்றத்தை நாம் பகிரங்கப்படுத்தும் போதும் அவற்றின் அடிப்படையில் நாம் குற்றம் சாட்டும் போதும் நம்முடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவருடைய தவறினால் அல்லது குற்றத்தினால் பலர் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்தால் அதனை வெளியரங்கமாக சுட்டிக்காட்டி எச்சரிப்பது சரியே. இல்லையேல் சம்பந்தப்பட்ட நபர் அவ்விதம் தவறுகளில் தொடரக்கூடாது என்பது நோக்கமாக இருக்க வேண்டும். சிலர் மற்றவர்கள் தவறும்போது அந்த தவறான செயலின் மேல் கொண்ட கோபத்தினால் அல்ல, அந்த நபரின் மேல் உள்ள தனிப்பட்ட கோபத்தின் விளைவாகவே குற்றம் சாட்டுகிறார்கள். ஒருவர் மேல் பிரியமில்லாமல் இருக்கும்போது அவரின் தவறை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகின்றவர்கள் உண்டு. சிலரை பலர் நடுவில் அவமானப்படுத்துவதற்காக சிலர் அவர்களின் தவறுகளை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். மற்றவர்களை நோகடிப்பதற்காகவும் அவர்களை பலர் நடுவில் இழிவுபடுத்துவதற்காகவும் அவர்களின் தவறுகளை பயன்படுத்தி கொள்வதும் குற்ற செயலை. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கின்றார். நம்முடைய உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை அவர் கவனிக்கின்றார். நாம் நம்மை திருமுழுக்கு யோவான் என்றும் பினகாஸ் என்றும் மக்களுக்கு காண்பித்து பாவத்தை விரும்பாத பரிசுத்தர்கள் போல செயல்படலாம். ஆனால் நாம் உள்ளத்தில் பரிசேயர்களாக இருக்கின்றோமா அல்லது பரிசுத்தவான்களாக இருக்கின்றோமா என்பதை ஆண்டவர் அறிவார். God bless you.